என்ன டைம் ஃப்ரேம்க்கு என்ன பீரியட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம்? இதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஆம் தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட ஈஸியா லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்போட லிங்க், நாளைக்கு நடக்க போற ட்ரெய்னிங் செஷனோட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு வரும்போது 2 டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஒண்ணு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இத தாண்டி நெறைய மூவிங் ஆவரேஜ் இருக்கு. பட் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னா இந்த 2 மூவிங் ஆவரேஜ் சொல்லலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஸ்டேபிளான மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ. ரொம்ப ஸ்பீட் அப்படின்னா இஎம்ஏ சொல்லலாம். இஎம்ஏல என்ன எஸ்எம்ஏக்கும் இஎம்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இஎம்ஏ ரொம்ப ஃபாஸ்ட்டு, எஸ்எம்ஏ ரொம்ப ஸ்டேபிளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் ஆனால் சிக்னல் வைஸ் எஸ்எம்ஏ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல், அக்ரெசிவான மொமெண்டமை எஸ்எம்ஏ கொடுக்கும். இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட இது பெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. இந்த 2 மூவிங் ஆவரேஜுக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நம்ம என்னென்னலாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக மூவ் ஆகும் எஸ்எம்ஏ பொறுத்த வரைக்கும். பட் ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்கும் இஎம்ஏ கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எஸ்எம்ஏ யூஸ் ஆகும். ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இஎம்ஏ யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா இஎம்ஏ யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னா எஸ்எம்ஏ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட் மூவிங் ஆவரேஜ் டே சார்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன்னா என்ன மாதிரி ட்ரேடிங் செஷன் நம்ம என்ன மாதிரி ட்ரேடிங் செட்டப் நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஸோ 5 டே இஎம்ஏ டே சார்ட் வந்து டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் கேண்டில்ஸ்க்கு கொடுத்துட்டு 5 பீரியடுக்கான இஎம்ஐ செலக்ட் பண்ணுறோன்னா அது 5 நாளோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஹவர்லி சார்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கான ட்ரேடிங் செட்டப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் டே சார்ட்டுக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா 5 டே இஎம்ஏ, அதாவது என்ன அர்த்தம்னா கடந்த 5 நாளோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வேல்யூ தான் இந்த இஎம்ஏ. அந்த லைன், அந்த லைனுக்கு மேலே கேண்டல் வரும்போது ஸ்ட்ரென்தன் அதிகமாகும், பையர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக உள்ளே வருவாங்க. அதாவது புல்லிஷ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்முக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு 10 டே இஎம்ஏ நம்ம யூஸ் பண்ணலாம். 10 டே இஎம்ஏன்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், இந்த 10 டே இஎம்ஏக்கு மேலே கேண்டில்ஸ் வந்தது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் இருக்குது. அதுக்கு மேலே, அதாவது அந்த 10 டே இஎம்ஐக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அது பிரேக் ஆனாவே நமக்கு பை சிக்னல் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அந்த கேண்டில் மேலே போயிட்டு சடனாக கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டு மாறலை அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ என்னென்னா ஸ்விங் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஒன்று. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது 10 டே இஎம்ஐயில். அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 10 டே இஎம்ஐக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனால் அந்த லெவல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் கண்டினியூஷன் செட்டப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த 10 டே இஎம்ஐ நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது 20 இஎம்ஐ, 20 டேஸ்க்கான இஎம்ஐ. அதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு புல் பேக் வரும், ஒரு சின்ன ஃபால் வரும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இல்லை பிகினர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் அவுட் நடக்கும்போதே போய் பொசிஷன் வந்து என்ட்ரி எடுத்துடுறாங்க. பிரேக் அவுட் நடக்கும்போதே நீங்கள் பொசிஷன் எடுத்திங்கன்னா அந்த கேண்டில் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தாலோ இல்லை பேரிஷாக மாதிரி ஃபால் ஆனாலோ கண்டிப்பாக நம்மளோட என்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போ என்னென்னா பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அது வந்து ஃபுல் பாடி கேண்டலாக இருக்கணும். அப்பர் வீக் லோயர் வீக் இல்லாமல் இருக்கணும், இல்லை ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். பட் ஆனால் அப்பர் வீக் லோயர் வீக் ரொம்ப லாங்காக இருக்குது பிரேக் அவுட் ஆகிற கேண்டல்னால் அதை பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த பிரேக் அவுட்டை. ரெண்டாவது, இப்போ கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிடுமான்னு கேட்டால் ஒரு சில டைமில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்போது மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு டெம்பரவரி புல் பேக் இல்லை ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் அந்த இடத்துல வரும். அது அது உண்மையிலேயே டெம்பரவரி புல் பேக்கா இல்லை அந்த ட்ரெண்ட் இதான் டாப்னு நினச்சிட்டு ட்ரெண்டு மாதிரி கீழே ஃபால் ஆக போகுதா, இதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த 20 டே இஎம்ஐ. அதாவது கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது கண்டிப்பாக 20 டே இஎம்ஐ கீழே தான் இருக்கும், கேண்டில் மேலே இருக்கும் பிரேக் அவுட் ஆகிற கேண்டில். அதுக்கப்புறம் அது கீழே வரும்போது 20 டே இஎம்ஐ வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக வரலாம், வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்படி போகாமல் 20 டே இஎம்ஐக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல், அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்தது 50 டே எஸ்எம்ஏ.
50 டே SMA வந்து இது ஒரு டிஃபென்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். அப் ட்ரெண்டுக்கான டிஃபென்ஸ் லைன், கிட்டத்தட்ட சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இருக்கு, ஒரு பிரேக் அவுட் ஸ்டான்ஸ் இருக்கு, இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டிஃபென்சிவ் ஸ்டேட்ஸ் பை சிக்னல்ல இருந்து இந்த லைனை ஒரு சப்போர்ட் லைனாவோ இல்லை ஸ்டாப் லாஸோ நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லை ட்ரெண்ட் சேஞ்சிங் ஃபேக்டராகவும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டாக் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். என்ன நமக்கு ஒரு பேனிக் வரும். என்ன பேனிக்னா, ஐயோ ட்ரெண்டு மாறி நமக்கு பெரிய லாஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் 50 டே SMA பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, ஸ்டாக் இறங்கினாலும். ஸோ 50 டே EMA வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் சேஞ்சிங் ஃபேக்டர். அது இப்போ சப்போஸ் 50 டே SMAக்கு மேலே கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்ட்ரோலில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 50 டே SMAக்கு கீழே ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். இந்த ரெண்டு இதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி செட்டப்பை வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், ட்ரெண்ட் ஃபாலோயிங் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். 100 டே பிக் ப்ரைஸ் டிப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேஜர் சப்போர்ட் அதுதான் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும். 100 SMA வந்து இது ஒரு நார்மல் புல் பேக் கிடையாது, இது ஒரு லார்ஜர் கரெக்ஷன் வரக்கூடிய ஒரு விஷயம். 100 டேஸோட SMAக்கு கீழே மார்க்கெட் போகுதுன்னா ஏதோ ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒரு 10 to 15% இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 100 டே SMA ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னா, வெறும் 100 டே மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே போயிட்டாலே பெரிய அளவுக்கு ஃபால் வரும்ன்றது அர்த்தம் இல்லை. அதில் எவ்வளோ வால்யூம் நடக்குது, கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, மார்க்கெட் ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதையும் சேர்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 200 டே SMA மேஜர் ட்ரெண்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து குளோபலாக மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மூவிங் ஆவரேஜ் பீரியட் 200 SMA. ஸோ இந்த 200 SMA பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும், அதாவது கேண்டில் 200 SMAக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ அப்போ அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அந்த 200 SMAக்கு கீழே ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, பொசிஷன் இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது 250 டே SMA. இது ஒரு வேல்யூ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரஃப்லி இது வந்து ஒரு வருஷத்தோட மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் 250 டேஸ் SMA. ஸோ அப்போ என்னென்னா, இது ஒரு டீப் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 250 பீரியட் SMA வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் குவாலிட்டி, ஏர்னிங்ஸ் க்ரோத், செக்டாரோட ஸ்ட்ரென்த்து, அதாவது ஒரு செக்டாரில் லீடராக இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு இந்த 250 SMA வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போது ஒரு கன்க்ளூஷன். 5 EMA மொமெண்டம், 10 EMA ஷார்ட் டேர்ம், 20 EMA ஹெல்த்தி புல்பேக், 50 SMA அப் ட்ரெண்ட் டிஃபென்ஸ் லைன், 100 SMA பிக் டிப் ஜோன், 200 SMA மேஜர் டெசிஷன் எடுக்கக்கூடிய ட்ரெண்ட், 250 SMA வேல்யூ ஜோன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். டெலகிராம் குரூப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.